நம்ம இன்றைக்கி சளி இருமலுக்கு ஏற்ற தூதுவளை ரசம் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு கொஞ்சம் தூதுவளை எடுத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சம் மல்லி, ஒரு ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு 5-6 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் நம்ம இப்போ நசுக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா இடிஞ்சிருச்சு. நம்ம இதை எடுத்துகிட்டு அடுத்து தூதுவளையை போட்டு இதே மாதிரி கொஞ்சம் குறப்பாக நசுக்கி எடுத்துக்கலாம். நான் இதில் இடித்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணுன்னா மிக்சியில் பல்ஸ் மோடு போட்டு கொஞ்சம் குறப்பாக அடித்து வச்சுக்கோங்க. இப்போ மண் சட்டி நல்லா சூடாயிடுச்சு. அதில் நம்ம கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாயிடுச்சு. இதில் கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கூட 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இடித்து வச்சு தூதுவளையை சேர்த்துக்கலாம். இது நல்லா இப்போ தூதுவளை நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம இடித்து வச்ச மிளகு, பூண்டு, ஜீரகம் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதில் ஒரு பழுத்த தக்காளி போட்டிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நல்லா இப்போ பொங்க ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம மல்லித்தலை சேர்த்து இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ சுவையான தூதுவளை ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கும் சேர்த்து சாப்பிடலாம், இல்லை சும்மா சூப்பு மாதிரியும் குடிச்சிக்கலாம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப நல்லதுங்க. சளி இருமலுக்கு ரொம்ப நல்லதுங்க.